இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிதடி சண்டை வராத நாளே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் இணக்கமா உட்கார்ந்து பாட்டு எழுதுனதா வரலாறே கிடையாது. அதுலயும் கண்ணதாசன் விஸ்வநாதனை ரொம்ப சீண்டுவார். பாடல் பல்லவியாய் மலரும் போது கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் இந்த பாடல். நேயர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஏன்னா எம்எஸ் விஸ்வநாதன் முன்னாடி டிஎம்எஸ்ஏ பாட பயப்படுவாராம், எஸ்பிபியே பாட பயந்துருக்காரு. நான் யாரு? அவர் தன்னுடைய பக்தர்களோடு உட்கார்ந்து ஒரு பஜனை பாடுறது மாதிரி கிருஷ்ணனை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு அப்படியே மிதந்து வந்து தற்கொலை பண்ணி சாக போகின்ற ஜெமினி கணேசனுடைய காதுகளில் விழ அந்த பாடல் ஜெமினி கணேசனை தற்கொலை செய்து கொள்கின்ற முயற்சியிலிருந்து தடுத்து நிறுத்துகிறது. இதுதான் சிச்சுவேஷன். அப்போ நான் கூட எம்எஸ்விட்ட கேட்டேன் பிற்காலத்தில், ஐயா இந்த ராமு படத்தில் நம்பினார் கெடுவதில்லை கண்ணன் வந்தான் இந்த பாட்டு, இந்த பாட்டை என்னையா அப்படி எடுத்திருக்கீங்க, நம்பினார் கெடுவதில்லை அப்படி கொண்டு போயிருக்கீங்க ஐயா, ஏன் இப்படி கூட பண்ணியிருக்கலாமே, நம்பினார் கெடுவதில்லை, ஏன் இந்த பாடலை அப்படி கொண்டு போன்னு ஆசைப்பட்டீங்க, ஏன் இப்படி கொண்டு போயிருக்கலாம்னு எம்எஸ் சொன்னாரு. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல இன்னொரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு பாடலை ஒரு முறை கேட்டால் உனக்கு மயக்கம், மறுமுறை கேட்டால் அது கிறக்கம், மாறி மாறி கேட்டால் அதற்கு என்ன பெயர் வைப்பது என்று இன்னும் தமிழில் வார்த்தை பறக்கவில்லை. நாகையா பாடுகின்ற முதல் பாதி பாடலை கண்ணனின் பக்தி பாடலாக மட்டுமே கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஆனால் ஜெமினி கணேசன் பாடும்போது பாருங்க, அதுக்குள்ள கதையும் வரும். உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு இசை மொழியாய், திரை இசை பாடல் மொழியாய் ஒரு தகவல். பொதுவாக சொல்லுவாங்க, மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன், இவங்க ரெண்டு பேரும் அப்படி பாடல் ஒன்றாக இணைஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு காவியம். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிதடி சண்டை வராத நாளே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் இணக்கமாக உட்கார்ந்து பாட்டு எழுதுனதா வரலாறே கிடையாது. அதுலேயும் கண்ணதாசன் விஸ்வநாதனை ரொம்ப சீண்டுவார். விஸ்வநாதன் கண்ணதாசனை ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவார். கண்ணதாசன் விஸ்வநாதன் அவர்களை டே மடையா, மடையா சொல்கிறத கேள்றா, உனக்குலாம் எங்கடா புரிய போகுது, அப்படித்தான் சொல்லுவார். அதையெல்லாம் விஸ்வநாதன் வந்து பெருந்தன்மையாக ஏற்றுக்குவார். ஏன்னா கண்ணதாசன் தன் மீது வைத்திருக்கும் பாசம் அவருக்கு தெரியும். ஆனால் சமயத்தில் விஸ்வநாதனும் கண்ணதாசனை வேறு மாதிரிலாம் பேசுவார். கண்ணதாசன் விழுந்து விழுந்து சிரிப்பாராம். இப்படி இவர்கள் இருவரும் இசைக்கோர்ப்பு பணியில் ஈடுபடும் போது, பாடலை கொடுக்கும் போது, இவர்கள் இருவருக்கு இடையே நடக்கின்ற அந்த சண்டை சச்சரவின் வாயிலாக கடைசியில் ஒரு பாடல் உருவாகிறது பார்த்தீர்களா? அந்த ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு காவியம். என்ன ரசனைக்குரியவர்கள்! சென்னையில் அந்த கவிதா ஹோட்டலில் அந்த விஸ்வநாதனும் கண்ணதாசனும் ஒன்றா உட்கார்ந்து அந்த இசைக்கோர்ப்பு பணியில் ஈடுபடும் போது அந்த காட்சியை காண்பதற்கு கண்கோடி வேண்டுமாம். அது ஒரு கண்கொள்ளா காட்சியாம். இதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் உதாரணம் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ராமு அப்படின்னு ஒரு கருப்பு வெள்ளை காவியம் ஏவிஎம் நிறுவனம் பெருமையோடு தயாரித்து தந்த காவியம். இந்த ராமு படத்தில் கதாநாயகன் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன். இதில் இரண்டு கதாநாயகிகள், ஒருவர் புன்னகை அரசி KR விஜயா, இன்னொருத்தர் புஷ்பலதா. இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மாமன்னர்கள், பாடல்கள் கவியரசர் கண்ணதாசன். இந்த படத்தில் பாடல்கள் எப்படி? கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் அப்படி ஒரு பாட்டு, முத்துச்சிப்பி மெல்ல மெல்ல திறந்து வரும் அப்படி ஒரு பாட்டு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படி ஒரு பாட்டு. இப்படி எத்தனை பாட்டு! அத்தனை பாடலும் ராமு படத்தில் சூப்பர் ஹிட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பாட்டை பற்றி இப்போ நான் கொஞ்சம் விலாவாரியாக சொல்ல போகிறேன். அந்த பாடல்
நம்பினார் கெடுவதில்லை. அப்படி தொடங்கக்கூடிய பாடல் பல்லவியாய் மலரும்போது கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான். இந்த பாடல் நேயர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், பாடலை நான் பாடுவதற்கு அவ்வளவு உகந்தவன் அல்ல. அதுலேயும் பாடலை பாடுவது என்பது அது ஒரு ஞானம், அது நம்மிடம் இல்லை. ஆனாலும் எனக்கு வேறு வழி இல்லை. சில செய்திகளை சொல்ல வரும்போது அந்த மெட்டினை நான் பாடித்தான் ஆக வேண்டும். நான் பாடி காட்டும் போது சுதி, தாளம், லயம் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் சொல்ல வருகின்ற உணர்வு தான் முக்கியம். சரியா? உங்கள் உத்தரவோடு உள்ளே செல்கிறேன். ஏன்னா எம்எஸ் விஸ்வநாதன் முன்னாடி டிஎம்எஸ்ஸே பாட பயப்படுவாராம், எஸ்பிபியே பாட பயந்துருக்காரு. நான் யார்? ஆனாலும் சொல்ல வேண்டிய செய்தியை நான் பாடித்தான் காட்டணும். இதில் ராமு படத்தில் கதை என்னென்னா, கதாநாயகன் ஜெமினி கணேசன், அவருக்கு முதலில் ஒரு மனைவி புஷ்பலதா, இவர்களுக்கு இடையே இவர்கள் இருவருக்கும் ஒரு பிள்ளை, ஒரு பையன், மகன், சிறுவன். கதாநாயகி புஷ்பலதா ஜெமினி கணேசனுடைய மனைவி காலமாகி விடுவார். ஆனால் ஜெமினி கணேசன் தந்தை இந்த மகனை தூக்கி கொண்டு சென்னையில் வீதி வீதியாக அலைவார். என்ன காரணம் தெரியுமா? இந்த பையன் வாய் பேச முடியாது. அந்த நாளில் அதை ஊமை என்று கூட சொல்வார்கள். இப்போது அப்படி கூட சொல்லக்கூடாது. வாய் பேச முடியாது. ஒரே மகன், மனைவி இறந்து விட்டார். இந்த பையன் வாய் பேசணுமேனு சொல்லி இவர் போகாத மருத்துவமனை இல்லை. எப்படியாவது இந்த பையனை பேச வைத்து விட வேண்டும் என்பது மட்டுமே தந்தை ஜெமினி கணேசனுடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறாததால் சென்னையில் கடற்கரைக்கு சென்று இந்த மகனையும் வைத்துக்கொண்டு கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள தந்தையும் மகனும், மகனை தோளில் தூக்கி போட்டு தந்தை ஜெமினி கணேசன் கடலுக்குள்ளே போகிறார். இதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? அப்போ அங்கே கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு கிருஷ்ணன் கோயிலில் நடிகர் நாகையா, அவர் ஒரு குருஜி மாதிரி, அவர் தன்னுடைய பக்தர்களோடு உட்கார்ந்து ஒரு பஜனை பாடுற மாதிரி கிருஷ்ணனை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு அப்படியே மிதந்து வந்து தற்கொலை பண்ணி சாக போகின்ற ஜெமினி கணேசனுடைய காதுகளில் விழ அந்த பாடல் ஜெமினி கணேசனை தற்கொலை செய்து கொள்கின்ற முயற்சியிலிருந்து தடுத்து நிறுத்துகிறது. இதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை சொல்லியாச்சு. கண்ணதாசன் பாட்டு எழுதணும், விஸ்வநாதன் இசையமைக்கணும். அப்போ நான் கூட எம்எஸ்விட்ட கேட்டேன் பிற்காலத்தில், ஐயா இந்த ராமு படத்தில் நம்பினார் கெடுவதில்லை கண்ணன் வந்தான் இந்த பாட்டை என்னையா அப்படி எடுத்திருக்கீங்க? நம்பினார் கெடுவதில்லை அப்படி கொண்டு போயிருக்கீங்க ஐயா, ஏன் இப்படி கூட பண்ணியிருக்கலாமே? நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. நீங்கள் நல்ல மெலடியாக இதமாக கொண்டு போகிறதுலையும் ஐயா நீங்கள் வல்லவர், அப்படி கொண்டு போகிறதுலையும் வல்லவர். ஏன் இந்த பாடலை அப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஏன் எப்படி கொண்டு போயிருக்கலாம்ன்றதுக்கு எம்எஸ்வி சொன்னார். ஆதவன் அந்த பாட்டுக்கான சிச்சுவேஷன் தெரியுமான்னாரு. ஏன் தெரியும் என்ன, அந்த சிச்சுவேஷனை சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஜெமினி கணேசன் தன்னுடைய மானை கூப்பிட்டு கடலுக்குள்ளே தற்கொலை பண்ண போகிறாரு. அப்படி கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலேருந்து நாகையா பாடுவார். அந்த பாட்டு இவர் மேலே ஓவர்லாப் ஆகும். அந்த பாட்டை கேட்டு தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்குவார். இதுதான் சொன்னேன். அப்போது தற்கொலை பண்ண போகிற கேரக்டர் இங்கே இருக்குது, பாட்டு அங்கேருந்து வருது. அந்த பாட்டு அங்கேருந்து வரும்போது நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்புன்னு நான் போட்டேன்னா அது நாகையாவுக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் காது கேட்கும். அந்த பாட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே சாக போகிற இவங்க மேலே ஓவர்லாப் ஆகி அந்த பாட்டு வந்த திசையை நோக்கி அந்த பாட்டு அவர்களை அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து மாற்றி இழுத்து கொண்டு வருகிறதுன்னு சொன்னால் அந்த பாட்டை நான் த்ரோ பண்ணணும்னு சொன்னால் இப்படி தான் போடணும். எப்படி? நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு
பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய் நெஞ்சே. இப்படி போட்டாத்தானே ஆதவன் அவர் காதல விழும். அந்த வாய்ஸோடைய ஸ்ட்ரென்த்து, அந்த கருத்து, அந்த பொருள் அவர் செவிகளுக்குள் நுழைந்து அது ஒரு வெறும் கானமாக இல்லாமல் அது ஒரு கருத்து கானமாக மாறி ஒரு இறை நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த கேரக்டர் தற்கொலை எண்ணத்திலிருந்து மாறி அப்படியே இந்த பாட்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அந்த பாட்டு வருகின்ற திசைக்கு அப்படியே அவன் தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு தோளில் போட்டு அப்படியே அந்த கேரக்டர் போகுதுன்னா அது எப்படி இருந்தால் தானே சரியாக வரும்னாரு. நான் ஐயா அவர் காலில் விழுந்தேன். ஐயா உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, சும்மா ஏதோ என் சிறிய மூளைக்கு அப்படி கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பாட்டு இசைக்கோர்ப்பு பண்ணியில் நீங்கள் அப்போ என்னமெல்லாம் கவனிக்கிறீங்க. அப்போ தான் எம்எஸ்வி சொன்னார், நான் கவனிச்சதை தள்ளுங்காதவன் கண்ணதாசன் என்ன கவனிச்சிருக்கான் பாருங்க. நம்பினார் கெடுவதில்லை பாருங்க. சாக போகிற கேரக்டரு அந்த எண்ணத்திலிருந்து மாறி தன்னை விடுவித்து கொண்டு வாழ வர வேண்டும். அப்போ வார்த்தை எப்படி விழணும்? நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வா நெஞ்சே, வாராய் நெஞ்சே. கண்ணதாசன் ஆதவன் பாட்டுக்கான சிச்சுவேஷனை டைரக்டர் சொல்ல ஆரம்பித்தா கண்ணதாசன் அதை உள் வாங்கிறது மாதிரியே நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணதாசன் உள்வாங்கி வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தால் அந்த படத்திற்கு கதை எழுதினார் பாருங்க கதாசிரியர், அந்த படத்துக்கு மூலக்கதை எழுதினார் பாருங்க மூலக்கதை ஆசிரியர், அந்த படத்திற்கு திரைக்கதை எழுதினார் பாருங்க திரைக்கதை ஆசிரியர், அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் பாருங்க டைரக்டர், அந்த படத்தில் நடித்தாங்க பாருங்க கேரக்டர். இவங்க எல்லாருக்கும் தெரியாத அளவுக்கு கண்ணதாசன் அதை உள்ளே நுழைந்து சென்று கிரகிச்சு இவ்வளவு பேருக்கு மேலே அதை ஒரு காவியம் ஆக்கிடுவார். கண்ணதாசன் ஆக்கி கொடுத்த அந்த காவியத்தை இவங்கெல்லாம் கையில் பிடிச்சாங்கன்னா இவங்களும் பேர் பெறுவாங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டுக்கு சிச்சுவேஷனை அவர் கேட்பதும் அவர் உள்வாங்குவதும் அப்புறமா அவர் அந்த வார்த்தைகளை பிறப்பித்து கொடுப்பதும் அந்த அந்த அவர் உடம்புக்குள் அவர் உள்ளத்திற்குள் நடக்கின்ற அந்த ரசவாத விந்தையினுடைய தன்மையை நான் புரிந்து கொண்டால்தான் கண்ணதாசன் பாட்டுக்கு மெட்டு போட முடியும்னு சொன்னார். கையெடுத்து வணங்குறது தவிர என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார் எம்எஸ்வி ஆதவன். அத்தோடையா பாட்டுக்கு உள்ளே இன்னும் போய் பார்த்தீங்களா என்னன்னாரு, பாடுங்கன்னாரு. ஐயா நான் பாட வாண்டேன், பாடுங்க, உங்ககிட்ட உணர்வு இருக்குது அது போதும்னாரு. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான். அதில் உள்ள இறங்க இறங்க கண்ணதாசனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிச்சாதான் அந்த சிச்சுவேஷனை நினச்சிக்கிட்டே கவனிங்க. தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் ஏந்தி கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தருமம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாளாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான். இந்த பாட்டை நாகையா பாடிக்கிட்டு இருப்பார். ஜெமினி கணேசன் வாய் பேசாத தன்னுடைய குழந்தைய தோளில் போட்டு கோயிலுக்குள்ளே போவார். ஜெமினி கணேசன் அந்த பாட்டை கேட்டுட்டு பாதி பாட்டுக்கு பிறகு ஜெமினி கணேசன் பாட ஆரம்பிப்பார். இதுதான் சிச்சுவேஷன். இதை கண்ணதாசன் எப்படி உள்வாங்கியிருக்கான் பாருங்க. எம்எஸ்வி சொல்கிறாரு, நாகையாவுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் குரல் கொடுப்பார், ஜெமினி கணேசனுக்கு டிஎம் சௌந்தரராஜன் குரல் கொடுப்பார். பாதி பாட்டுக்கு பிறகு சாக போகிற ஜெமினி கணேசன் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்பட்டு இவர் எப்படி அந்த பாட்டை கண்டினியூ பண்ணுறாரு பாருங்க. அதுக்கு கண்ணதாசன் பாதி பாடலுக்கு பிறகு அந்த பாடல் வார்த்தைகளை எப்படி கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி யாரோ ஒருவன் திடீரென்று தன் பாடலை தொடர்கிறானே என்று ஜெமினி கணேசன் பாடுவதை நாகையா வியப்போடு பார்ப்பது,
அது மட்டும் இல்லை, நாகையாவும் நாகையாவை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அந்த பாட்டை வியப்போடு ஜெமினி கணேசன் பாடுவதை பார்ப்பது, அப்புறம் ரசிப்பது, அப்புறம் லைப்பது, அப்புறம் அவர் பாடிய பாடலுக்குள் இவர்கள் விழுந்து விடுவார்கள். அதற்கு டிஎம்எஸ் குரல் கொடுத்திருக்காரு. நாகையா பாடுகின்ற முதல் பாதி பாடலை கண்ணனின் பக்தி பாடலாக மட்டுமே கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஆனால் ஜெமினி கணேசன் பாடும்போது பாருங்கள், அதுக்குள்ள கதையும் வரும். ஜெமினி கணேசன் டிஎம்எஸ் குரல் எடுத்து பாடுகின்ற அந்த பாடல் வாசகத்தை நான் பாடுறேன், என்னுடைய உணர்வை மட்டும் கவனிங்க, நான் பாடுற விதத்தை கவனிக்காதீங்க. ஆனால் கதையை எப்படி கொண்டு வரார் பாருங்க கண்ணதாசன். கருணை என்னும் கண்திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண்திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். அந்த அந்த குழந்தை வாய் பேச, கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கதைங்க கதை. கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கேரக்டரு கதையை கொண்டு வராரு. இந்த குழந்தையும் வாய் திறந்து பாட்டு பாடணும். இதை ஏற்கனவே கண்மறைந்து அமர்த்துவம் பெற்ற அந்த தாய், அவளும் விண்ணிலிருந்து அதை கேட்க வேண்டும். கதையை கேட்டு பாட்டு இருக்கார் கண்ணதாசன். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. விஸ்வநாதனின் மெட்டும் கண்ணதாசனின் வார்த்தைகளும் சீர்காழி கோவிந்தராஜன் டிஎம் சௌந்தரராஜனுடைய உணர்ச்சி பொங்குகின்ற குரல் வளமும் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சிக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த காட்சியை நமது இதயத்தில் நிரப்ப, செலுத்த, தக்க வைக்க, உணர வைக்க ஒவ்வொருவரும் அவரவர் பங்கில் எவ்வளவு முழுமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரக்கூடிய திரை இசை பாடல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை இசைக்கலைஞர்கள், ஒரு பாடலாசிரியர், பாட்டுக்கு குரல் கொடுப்பவர்கள், இவங்கெல்லாம் இணைஞ்சு அதை உருவாக்கி தருகின்ற விதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல் பதிவு செய்யப்பட்ட பிறகு இதை போட்டு தான் படம் பிடிக்கிறாங்க. ஆனால் நாம் படமாக பார்த்த பிறகு தான் இந்த பாட்டோடைய உணர்ச்சியை நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் திரை இசை கலைஞர்கள் அந்த படம் பார்ப்பதற்கு முன்னதாகவே, படம் பார்த்த பிறகு நாம் புரிகின்ற உணர்ச்சியை அவர்கள் முதலில் அந்த உணர்வை பெற்று, பின்பு அந்த உணர்வை பாடலாக வடித்தெடுத்து அதே உணர்வுக்கு இவர்கள் படமாக்கி தருவார்கள். அந்த படத்தை பார்க்கும்போது தான் நாம் அந்த உணர்வுக்கு வருவோம். இவ்வளவு விந்தைகள் அதற்குள் இருக்கிறது. இந்த இசை என்னும் விந்தையை, இந்த பாடல் என்னும் விந்தையை, அந்த கண்ணதாசன் விஸ்வநாதனுடைய அந்த காம்பினேஷனில், அந்த இணைப்பில் ஒரு பாடல் பிறந்து விட்டால் ஒரு பாடல் காவியமாகும், நம்மை கட்டி இழுத்து போடும். நாமும் வாழ்நாளின் நிறைவு பகுதி வரை அந்த பாடலுக்குள் கிறங்கி கிடப்போம், மயங்கி கிடப்போம். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் இன்னொரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு பாடலை ஒரு முறை கேட்டால் உனக்கு மயக்கம், மறுமுறை கேட்டால் அது கிறக்கம், மாறி மாறி கேட்டால் அதற்கு என்ன பெயர் வைப்பது என்றே இன்னும் தமிழில் வார்த்தை பறக்கவில்லை. உணர்வுங்க, உணர்வு. ஒவ்வொரு கலைஞனும் தனக்குள்ளிருக்கும் உணர்வை தட்டி எழுப்பி திரையில் தனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமைக்குள் தன் உணர்வை செலுத்தி படம் பார்க்கும்போது நம்மையும் அந்த உணர்வு பிரவாகத்தில் கரைய வைக்கிறார்களே. அந்த கரைய வைக்கின்ற வித்தையில் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் எத்தனை சதவிகிதம் செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு பாடல் தானே உதாரணமாக சொல்லியிருக்கிறேன், இன்னும் எத்தனை இருக்கிறது.